மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த மாதத்தில் நம்முடைய ஆலயத்திலே வரவும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசவும் தேவன் கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவர் நமக்கு அநேக நன்மைகளை, நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கீவேர்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 9:10. ஆராய முடியாத காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. எண்ணி முடியாத அதிசயங்கள் நமக்கு தொடர்ந்து நடக்கும். பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அது பெரிய காரியங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன, அதற்கு ஆதாரமான செயல்பாடுகள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்வதை நாம் கவனிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதுல ஆப்போசிட் தேவன் அதுல நமக்கு சொன்னால் இப்படி சொல்லுவார். இது பரிசுத்தவான் எழுதும்போது இப்படி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொன்ன என்ன சொல்லுவார்? விசுவாசத்தோடு இருந்தால் விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்தோடு இருந்தால் நம்மால் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும், விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டால் அது நமக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆகக்கடவது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது என்று சொல்லுகிறது. ஆகையினால நம்ம விசுவாசம் செயல்படுவதற்கு நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். இப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். நம்மளால முடியாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த வேதவசனம் சொல்லுது. உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் சகலத்தையும் அடைய முடியும். நீங்கள் விரும்புகிற உயரத்தில் உங்களுடைய வாழ்வு உயர்த்தப்பட உங்களால் முடியும். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பவுல் இப்படிதான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லித்தான் அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்றார். பவுல் சவுலாய் இருந்த அவர் பவுலாய் மாற்றப்பட்டார். கர்த்தர் தொட்டார், தெரிந்து கொண்டார், இழுத்து கொண்டார். தேவனுடைய ஆலயத்திலே அவன் பங்காளியாய் மாறினான், சிறந்த ஊழியக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. முதல் 12 சீசர்களுக்கு தலைவராக பேதுரு இருந்தார். இரண்டாவது 12 அப்போஸ்தலர்களுக்கு தலைவராக யார் இருந்தார்? பவுல் இருந்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதிக புத்தகங்களை எழுதியவர் பவுல். காரணம், அவன் விசுவாசத்திலே சிறந்தவனாய் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறான். எல்லாவற்றையும் செய்ய. நீங்க நினைக்கிறீங்கல்ல, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம்
வெற்றி பெறணும், இந்த காரியத்துல நான் மேலான உயர்வை அடையணும், இந்த விஷயத்துல நான் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சில ஆசைகளை வைத்திருப்பீர்கள். அந்த ஆசைகளை நாம் பூர்த்தி செய்வதற்கு நமக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நற்சாட்சி பெறணும்னா ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் சாட்சிகளாய் இருக்கணும். சாட்சி தான் நம்மை வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்க பண்ணும். யார் ஒருவர் சாட்சியாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வெளிச்சம், அவர்கள் தேவனுடைய பிரகாசம், அவர்கள் தேவனுடைய ஒளி, அவர்கள் தேவனுடைய நட்சத்திரம், அவர்கள் தேவனுடைய சூரியனாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் விளக்கி சொல்றது நமக்கு நேரம் இல்லை. ஆனா முக்கியமான கருப்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? நம் விசுவாசத்தோடு இருந்தா அவருக்கு பிரியமா இருக்க முடியும். அவருக்கு பிரியமா இருந்தா தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த விசுவாச பட்டியலில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த எபிரேயர் புஸ்தகத்துல கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்ல, 21 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி யாரும் வீட்டில் போய் நீங்க நோட் பண்ணல, வீட்டில் போய் நோட் பண்ணணும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எத்தனை பேர் எழுதி இருக்குது அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். 21 பேர் நற்சாட்சி பெற்றிருக்கிறார். அதுல ஒருவரை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்க. நாம் ஆண்டவருடைய வார்த்தையினால அலங்கரிக்கப்பட்டு நாம் அவருடைய வார்த்தையினால உருவாக்கப்பட வேண்டும். மேன்மையான தேவன் விரும்புகிற விசுவாசத்தை உடையவர்களாய் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார். வாசியுங்கள். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியானாள். ஒரு குமாரனை பெற்றால் கர்த்தரிடத்துல அந்த குமாரனை நான் கேட்டேன் சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. சாமுவேல் நற்சாட்சி பெற்றவன். 21 பேர்ல, அந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட 21 பேர்ல சாமுவேல் என்ன சாட்சி பெற்றான்? நல்ல சாட்சி உடையவனாய் இருந்தான், தேவனுக்கு விருப்பமானவனாய் இருந்தான். ஆண்டவர் என்ன பேச போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், சாமுவேலை போல நாம் எல்லாரும் நற்சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சாமுவேல் நற்சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வளர்ப்பு, அவருடைய குடும்பம், அவருடைய பெற்றோர் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சொல்றார். அதே விதமாகத்தான் சாமுவேலுடைய தாயார், அவங்க பேர் என்ன பேரு? அன்னாள். அல்லேலூயா. அன்னாள் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், அழுது ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஆலயத்திலே ஜெபிக்கணும்னு சொன்னா நமக்கு அவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும், அவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால் குடும்பமே நம்ம கிளம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வீணான வார்த்தைகளை பேசி வீணாய் தூங்கிக் கொண்டிருப்பதை விட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். இந்த அம்மா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனாலதான் என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அண்ணா ஜெபிச்சாங்க ஆண்டவரிடத்துல. அந்த வசனத்தை அழகா எழுதிருக்காங்க. ஆண்டவரிடத்தில் கேட்டேன். வாசிங்க. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமியில அநேகருக்கு என்ன என்ன பெயர் விடுறோம்? சாமுவேல் பெயர் விடுறோம். நற்சாட்சி பெற வேண்டும் என்று சொல்லி நன்றாய் கவனிங்கள். பெற்றோர்கள் நன்றாய் கவனியுங்கள். பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இதில் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? ஜெபத்தோடு வளர்க்க வேண்டும், ஜெபத்தோடு நடத்த வேண்டும். சாமுவேல் தாய் ஜெபிக்கிறவர்களா இருந்தது போல சாமுவேலுடைய பெற்றோர் ஜெபிக்கிறவர்களா இருந்து அவங்க வீட்டுக்கார ஜெபம் பண்ண அனுப்பினார்ல. யாரு? சாமுவேலுடைய தகப்பனார் ஜெபம் பண்றது அந்த அம்மா என்ன செஞ்சாரு? அனுப்பினார். அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி அவங்கள ஆலயத்தில் போயிட்டு ஜெபிக்க அனுப்பினார். அப்போ அவங்க எல்லாருமே விசுவாசம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
எனக்கு அருமையானவர்களே, பெற்றோர் விசுவாசம் உடையவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சாமுவேல் மாதிரி நற்சாட்சி உள்ள நல்ல பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல பிள்ளைகளை நடத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. பெற்றோர் ஏனலும் கோணலும் மாணலும் தான் பிள்ளைகள் அதை விட எத்தனை மடங்கு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழ்ல, பிள்ளை 8 அடி பாயும் பிள்ளை 8 அடி பாய்ந்த இல்லை பிள்ளை பெற்றோர் எத்தனை அடி 8 அடி 8 மடங்கு கெட்ட பழக்கம் உடையவர்களாக பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் எத்தனை மடங்கு கெட்ட பழக்கம் உள்ளவர்களாக மாறுவாங்க? 16 மடங்கு கெட்ட பழக்கம் உள்ளவர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி உலகத்துல பொதுவாக சொல்றாங்க. ஆகையினால இந்த விஷயத்துல பெற்றோர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம பிள்ளைகள் முன்பதாக ஜெபிக்கிறவர்களாக, வேத வாசிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, ஆண்டவரை கிட்டி சேர்கிறவர்களாக, பக்தி உள்ள பழக்கங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போகக்கூடாது, எந்த விருந்துக்கும் போகக்கூடாது, எந்த ஊருக்கும் போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிடணும்? அது நல்ல பழக்கம். அல்லேலூயா. உடல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரி திருவிருந்துல ஸ்தோத்திரம். நம்ம கண்டிப்பாக எல்லாரும் பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையிலே நம் திருவிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பழக்கத்தை நமக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே தேவன் உண்டாக்க வேண்டும். சாமுவேலின் தாய் அகாள் அப்படித்தான் ஒரு பரிசுத்த பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். அதனால சாமுவேல் அவர்களுக்கு ஜெபத்துக்கு கிடைத்த பரிசாக இருந்தது. சோதரம் வாசியுங்கள் 2:18 வாசியுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவன் பாருங்க, மற்றவர்கள் கூட ஆடம்பர வஸ்திரம் தெரியாமல் பக்திக்குரிய ஆலயத்திலே பயன்படுத்தக்கூடிய வஸ்திரத்தை பயன்படுத்தினான். தொடர்ந்து வாசியுங்கள். எங்க பணிவிடை செய்தான்? கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்தான். அப்ப நம்ம சபையில பணிவிடை செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நற்சாட்சி கிடைக்கும். அல்லேலூயா. சபையில பணிவிடை செய்யணும், பாய் போடணும், பெருக்கணும், மாப்பு போடணும், சபையில ஸ்தோத்திரம் சேரெல்லாம் எடுத்து போடணும், சபையில இன்னும்படியே திறந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இந்த பணிவிடைகள் எல்லாம் நம்ம செய்யணும். நம்ம எல்லாருமே சீசர்கள் தான், நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் தான். சபைக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுது நமக்கு காரியத்துல நற்சாட்சி கிடைக்கும், நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா செய்யணும். அல்லேலூயா. எல்லாரும் நற்சாட்சி பெறணும்னா நம்ம சபையினுடைய ஊழியங்கள்ல பங்கு பெற்று நம்ம பங்கை ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டும். என்னுடைய பங்கு, நான் இந்த வேலை செய்வேன். என்னுடைய பங்கு, நான் மியூசிக் போடுவேன். என்னுடைய பங்கு, நான் ட்ரம் அடிப்பேன். என்னுடைய பங்கு, நான் நல்ல டிராமரி நடிப்பேன். என்னுடைய பங்கு, நான் நல்ல பாட்டு பாடுவேன். என்னுடைய பங்கு, நல்ல பாய் போட்டு எல்லா பரிசுத்தவான்களும் உட்கார்ந்து ஜெபிக்க ஏற்பாடு செய்வேன். என்னுடைய பங்கு என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ஊழியத்தையும் நமக்கு உரிமையாக்கி கொண்டு நம்முடைய ஆலயம், நம்முடைய தேவனுடைய ஆலயம், இதிலே நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு நற்சாட்சி கிடைக்கும். அல்லேலூயா. வரலே சொல்லுங்க. அடுத்து வாசிங்கள். 21 வாசிங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்தாள். 3 குமாரர்களை பெற்றாள். எத்தனை குமாரத்தி? ஆமா, ஒரு பிள்ளை கேட்ட அன்னாளுக்கு ஆண்டவர் கடாட்சித்தார், இரக்கம் செய்தார், கண்ணோக்கி பார்த்தார், அவளை உற்று பார்த்தார். எத்தனை கொடுத்தாரா? 5 கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கும், ஆமா இப்போ கல்யாணம் ஆகிற பிள்ளைகளுக்கும் எத்தனை பிள்ளை கொடுப்பாரா? 5 பிள்ளை கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 பிள்ளை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அதை பேசுறாருன்னா, இதை நான் செய்ய போறேன்னு அப்படியே சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்க.
கடாட்சித்தார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார், கடாட்சிக்கிறார். ஆமா, ஒன்று கேட்டார், அவனை கொடுத்தாரு. அவன் பேர் என்ன பேரு? சாமுவேல் கொடுத்தாரு. மீண்டும் எத்தனை கொடுக்கிறாரா? ஆமா, 5 பிள்ளைகளை கொடுத்ததாக அங்கே பார்க்கிறோம். 26 வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ வளர்ந்து என்ன செஞ்சானோ கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான். இப்ப நம்ம என்ன காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது அது என்னவா மாறிடுது? கர்த்தருக்கும் பிரியமா இருக்கிறான், மனுஷர்களுக்கும் பிரியமா இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய செயல்பாடுகள் நம்மை கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக மாற்றிவிடும். ஆமென். கரங்களை கர்த்தர் மேம்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய், மனுஷர்களுக்கும் பிரியமாய் 3 விதத்துல தேவன் நம்மை பிரியமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அன்புள்ளவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக, பண்புள்ளவர்களாக, பாசமுடையவர்களாக நம்மை தேவன் மறுரூபப்படுத்துகிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அதற்கு காரணம் நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக, நம்மளாம் பெரியவர்களா வளர்ந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கும் பிரியமாயிருக்க வேண்டும், மனுஷர்களுக்கும் பிரியமாயிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்படி பிரியமாயிருக்கிறோமோ அதுபோல மனுஷர்களிடத்திலும் நற்சாட்சி பெறணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமா இருந்துட்டு கட்டளை கற்பனைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு காணிக்கை தசம் எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவருடைய ஆலயத்துல எல்லாம் கரெக்டா இருந்துட்டு நம்ம எது செய்யாம இருக்கக்கூடாது? மனுஷரிடத்துல சண்டை போட்டுட்டு தெரியக்கூடாது, மனிதரிடத்திலே சண்டை போடக்கூடாது, மனிதர்களிடத்திலே கசப்பு வைக்கக்கூடாது, விரோதம் வைக்கக்கூடாது, பகை வைக்கக்கூடாது. மனுஷர்கள் எல்லாரிடத்திலும் நாம் அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 3:6 வாசிக்கு முடிச்சிருப்போம். 3:6 வாசிங்க. அப்படி நம்ம பரிசுத்தமா, நம்ம ஏன் அப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கணும், மனுஷனுக்கு பிரியமா இருக்கணும்? ஏன் பிரியமா இருக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? சாமுவேல்கிட்ட பேசினார். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். பாருங்க, அவரு உங்களை கூப்பிடுவாருங்க. நீங்க கூப்பிட மாதிரி ஆண்டவரும் உங்களை கூப்பிடுவார். உங்களை கூப்பிட்டு உங்களிடத்தில் பேசுவார். உங்களிடத்திலே அவர் பேசி உங்கள் காரியங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். எல்லா காரியங்களை செய்யலாமே. அல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். தெளிவுபடவில்லை. 9வது வசனம். சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கோ, உன்னை ஆண்டவர் கூப்பிட்டா அப்பொழுது நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும். அழகான வார்த்தை. கர்த்தாவே சொல்லும். சொல்லுங்க. கர்த்தாவே சொல்லும். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தாவே சொல்லும். நான் பேசுறேன், நீ சும்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் கூடாது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தால் ரொம்ப அமைதியா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். நம்ம பேசக்கூடாது, கர்த்தர் தான் பேசணும். பாருங்க, அழகா சொல்றான். கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன் என்று சொல்லி அங்கே நம்ம சொல்லணும்னு சொல்லி அங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சபையில யாரும் பெரிய லெவல்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது. யார் பேசுவார்? கர்த்தர் மாத்திரம் பேசுவார். கர்த்தர் தம்முடைய தாசன் ஊழியக்காரன் மூலமாக பேசுவார். இங்க வந்து பாஸ்டர் எதிர்த்து பேசுறது, பிஷப் ஐயாவை எதிர்த்து வாக்குவாதம் பண்றது, இது சரியில்லை அதுதான் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இங்க தேவன் பேராயர் மூலமாய், பாஸ்டர் மூலமாய் உங்கள்கிட்ட பேசும்போது, ஊழியர்கள் மூலமாய் உங்களிடத்துல பேசும்போது நீங்க கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே சொல்லும். அப்படி நீங்க சொல்லும் போது, அப்படிப்பட்ட மாற்றம் உங்களுக்குள்ளே உருவாகும் போது தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரா?
பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடும். எல்லாரும் தெரிஞ்ச பாடு. ஆமென். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்கையாரும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்கையாரும் செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அறியப்படாத வெட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். அறியப்படாத வெட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமியெங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு இந்த 15 நிமிட செய்தியை என்ன பேசினாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் எப்படி இருக்கணும்? விசுவாசமா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஆரோக்கியமாகி இருக்கணும். அதுபோல பிள்ளைகளை ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவார். சாமுவேல் பிரதிஷ்டை உடையவனாக இருந்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ளவர்களாக, வேறுபட்டவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் மனுஷருக்கு பிரியமானவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும்? இவர்கள் சிலர் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, மனுஷருக்கு மட்டும் பிரியமா இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி பேசி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி நம்ம வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளாக தீட்டுப்படாமல், அசுத்தமாகாமல், சுத்தமாகவே விசுவாசத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அண்ணாருடைய ஜெபம் 1 கேட்டால் எத்தனை கொடுத்தாரு? 5 கொடுத்தார். இது போல பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் 5 வகையான 5 மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்மை பெருமைப்படுத்தக்கூடாது, நாம் தேவனை பெருமைப்படுத்த வேண்டும். தேவன் பேசுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு இந்த காலையில் எத்தனை சுருக்கமாக ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற நேரத்தை கவனத்தில் வைத்து நாம் தாராளம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கை செலுத்தி நாம் திருவிழுந்து ஆராதனைக்கு நேராக நாம் பயபக்தியோடு நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பலியிடப்பட்டார். அவருடைய சரீரமாக, அவருடைய இரத்தமாக கர்த்தரை நமக்கு மாற்ற முடியாது. ஒரு